Praise the Lord, dear church members. இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 1. லூக்கா எழுதின சுவிசேஷம் Book of Luke chapter 18 verse 1. 18ஆம் அதிகாரம் வசனம் 1 உங்களுக்காக வாசிக்கின்றேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சிறு நேரத்தில் கூட நாங்கள் உங்களுடைய வார்த்தையை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் பல முறை உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த பகுதி மறுபடியுமாக உங்களை ரிமைண்ட் பண்ண நான் ஆசைப்படுகின்றேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அல்லேலூயா. எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சோர்வுன்னு ஒரு காரியம் நிச்சயமாகவே இருக்கும். சோர்வு இல்லாத மனுஷன் நிச்சயமாகவே உலகத்தில் இருக்க முடியாது. நிச்சயமாக எல்லாத்துக்கும் சோர்வு இருக்கு. பலவிதமான சோர்வுகள், சரீர களைப்பு, ஒருவேளை ஆத்மாவில் சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு சரீர பிரகாரம் சோர்ந்து போயிருக்கலாம், பலவிதமான சோர்வுகள் இருக்கின்றது. ஆனால் பிரியமாகவே எல்லா சோர்வின் மத்திய ஒரு காரியத்தை ஆண்டு சொல்றாரு. எந்த சோர்வு வந்தாலும் அதில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிப்பதை நாம் பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக வருவதை இங்கே வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். ஸோ பிரியமாகவே எல்லா வேலைகளும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம எப்போதுமே ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். முன்னொரு நாட்கள் சொல்லுவோம், வி ஆர் வெரி பிஸி வித் அவர் ஒர்க்ஸ். நம்முடைய வேலை நிமித்தமாக ரொம்ப பிஸியாக இருக்கும், டைம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி நான் தூங்கிடுறேன், பைபிள் வாசிச்சுட்டு அப்படி தூங்கிடுறேன் சொல்லிட்டு பல காரணங்கள் நம்ம சொல்வது உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நான் விசுவாசிக்கின்றேன், கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு வாய்ப்பை, ஒரு அழகான சூழ்நிலையை ஆண்டர்படுத்தி கொடுத்திருக்கிறார். அஃப்கோர்ஸ் கொரோனா வைரஸ் நிமித்தமாக வெளியிடங்கள் அதிகமான பாதிப்புகள் இருந்தாலும் நம் வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற மகாபெரிய வாய்ப்புக்காக நிச்சயமாகவே நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஸோ நம்ம இதுக்கு மேலே காரணம் சொல்ல முடியாது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, ரொம்ப வேலை அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அல்லேலூயா. நிச்சயமாக நம்புகிறேன், நீங்கள் யாரும் காரணம் சொல்ல மாட்டீர்கள் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு அதிகமான நேரத்தை ஆண்டு கொடுத்திருக்காரு. வேதத்தை வாசிப்பதற்கும் தேவன் அதிகமான நேரத்தை கொடுத்திருக்காரு. ஸோ ஆனபடினால பிரியமாகவே ஜெபிப்பதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, குடும்பத்தை ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு நிறைய நேரங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறபடினால இன்றைய உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு தருணத்தை, இந்த ஒரு தருவாய் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய உறவை கர்த்தரோடு நாம் புதுப்பித்துக் கொள்ளுவோம். பிரியமானவர்களே, ஒரு நாட்களை பல மணி நேரம் ஜெபித்த ஆட்கள் நாம், ஆனால் இந்த நாள் சோர்ந்து போயிருக்கலாம். நான் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்முடைய ஜெபங்களை இன்னுமாக கூட்டுவோம், இன்னும் அதிகமாக ஜெபிப்பதில் பழகி கொள்ளுவோம். பிரியமானவர்களே, ஸோ அதனால இந்த லூக்கா 18:1 வசனத்தை வாசிக்கும் போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் உவமையாக சொல்லுவதை வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். நிச்சயமாகவே மனுஷனுக்கு சோர்வுகள் உண்டு என்பதை வேதாகமம் சொல்லுகிறது. ஆனபடினால்தான் அந்த சோர்வின் மத்தியில் வேதாகமம் சொல்லுகிறது, சோர்ந்து போவாதீங்க, பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். அல்லேலூயா. சோர்வு வருதான், அந்த சோர்வின் மத்தியிலும் நாம் ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்தாலும் உங்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற இருதயமாக இருக்கும். ஒருவேளை களைத்து போய் படுத்திருந்தாலும் கூட, படுத்திருக்க சூழ்நிலையில கூட நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸோ எல்லா சிச்சுவேஷனும், எல்லா சூழ்நிலை ஜெபமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண பழகி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சந்தோஷ நாட்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் கண்ணீர்கள் மத்தியிலும் பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாருங்க,
அதே 18ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கும் பொழுது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இரவும் பகலும் அவரை கூப்பிடுகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாகவே நியாயத்தை செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆமென். அவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு ஏற்ற பதிலை கொண்டு வரக்கூடிய கர்த்தராக இருக்கின்றார். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது in between verse 1 to 7 வாசிக்கும் பொழுது வசனம் 2 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் ஓமையை சொல்லுவதை வாசிக்கின்றோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயாதிபதி அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், எந்த மனுஷனும் மதியாத ஒரு மனுஷனா இருக்கிறான். அதே பட்டணத்துல ஒரு விதவை இருக்கிறாள். ஒரு நியாயாதிபதி, அந்த நியாயாதிபதிக்கு கடவுளுடைய பயம் இல்லை, மனுஷனும் மதிக்க மாட்டான். ஆனால் அதே பட்டணத்தில் ஒரு விதவை இருக்கிறார். அந்த விதவைக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அந்த விதவை என்ன செய்யறா, நாள்தோறும் போய் அந்த நியாயாதிபதி கிட்ட போய் உதவி கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யி, என்னை ஒருத்தர் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான், அவனிடத்துல என்னை காப்பாற்றி விடு என்று சொல்லி அந்த நியாயாதிபதி கிட்ட போய் அவள் வேண்டுதல் செய்வதை நான் வேதாகமத்தில் வாசிக்கின்றேன். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 7 விதைக்கு பிரச்சனை. இந்த விதவையை ஒருத்தர் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு எதிராளி, இந்த விதவைக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் நிமித்தமாக இந்த விதவை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த விதவை என்ன பண்றாங்க, நியாயாதிபதி கிட்ட போனா, இவங்ககிட்ட போனா நிச்சயமாகவே எனக்கு ஒரு முடிவு வரும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த நியாயாதிபதி கடவுளுடைய பயமே இல்லாதவன், தேவனுக்கு பயப்படவே மாட்டான், தேவ பயம் இல்லாதவன். 2வது, எந்த மனுஷனும் மதிக்க மாட்டான். ஆனாலும் இந்த விதவை செய்கிற ஒரு காரியம் என்ன, எப்படியாச்சும் உங்ககிட்ட போய் நம்ம இது பண்ணு சொல்லிட்டு போய் அங்கே வெகு நாளாய் ரொம்ப நாளா போய் என்ன பண்றா, அவளை அந்த நியாயாதிபதியை அவள் டார்ச்சர் பண்ணுவதை வாசிக்கின்றோம். verse 4, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அழத்தாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றான். பாருங்க, எப்படியாச்சும் இந்த இஷ்யூலேருந்து இந்த பிரச்சனை விடுதலை ஆகணும் என்று சொல்லிட்டு இந்த நியாயாதிபதி என்ன செய்யறான், எப்படியாச்சும் உதவி செஞ்சா தான் அவன் என்னை விடுவா, இல்லைன்னா என்னை சாவடிச்சிருவா, இல்லைன்னா என்னை வாழ விட மாட்டான் என்று சொல்லிட்டு அவன் சிந்தையில அவன் யோசிப்பதை வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். பாருங்க, அநீதி நிறைந்த அந்த நியாயாதிபதியை இந்த ஏழைக்கு இறங்கி எப்படியாச்சும் உதவி செய்யணும் என்று யோசிக்கிற விதத்தை பாருங்க. அதனால இவன் அநீதி நிறைந்த ஒரு நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். ஆனாலும் இந்த ஏழை விதவைக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணும், இல்லைன்னா என்னை சும்மா விட மாட்டா என்று சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் மனசு யோசிக்கிறான், எப்படியாச்சும் உதவி செஞ்சே ஆகணும், அப்பதான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த ஓமையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் பாருங்க. வேதாகமம் சொல்லுகின்றது, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவன் ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. அவனே அந்த விதவைக்கு ஹெல்ப் பண்ணதை யோசிக்கிறானா? ராத்திரி பகலா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் நியாயத்தை செய்ய மாட்டார்? ஏன் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார்? எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளில் கூட நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்க சரீர சுகத்துக்காக ஜெபிக்கலாம், ஒரு பலவீனத்துக்காக ஜெபிக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக தெய்வ சமூகத்துல நீங்கள் இரவும் பகலும் நீங்க ஜெபிக்கலாம். அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நிச்சயமாகவே இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே
நியாயம் செய்யக்கூடிய கர்த்தராக இருக்கின்றார். ஸோ பிரியமாக சோர்ந்து போகாதீர்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு என்று சொல்லி வேதாகம் தெளிவாய் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நத்திங் பாசிபிள் வித் காட். ஸோ God can do anything. ஆண்டு எதையும் செய்ய முடியும். ஸோ ஆனபடினால பிரியமாகலே நீங்கள் தொடர்ந்து விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தை தளர்த்து விடாதீர்கள். ஆண்டவருக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்று விசுவாசிங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி நம்புகின்றேன். ஸோ ஆனபடினால சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு காலத்துக்காக ஜெபிச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அன்பான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, வாலிபர்களே, பெரியோர்களே, எல்லாருக்கும் உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே ஏற்ற வேலை ஏற்ற நாளில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பதிலை கொண்டு வருவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான இரண்டாவது பகுதியாக நாம் இந்த கொரோனா வைரஸ்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே இதுக்கு ஒரு முடிவை ஆண்டு கொண்டு வருவார். நம் வீடுகள் அடைப்பட்டு இருக்கிறோம். சோர்வாக தான் இருக்கு, கஷ்டமாக தான் இருக்கு. நம்ம ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆண்டவரே எப்போதான் முடிவு வரும் சொல்லிட்டு நானும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கேன். ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே எப்போதான் இதுக்கு முடிவு வரும், எப்போதான் நாங்கள் வெளியே போவோம் ஆண்டவரே சொல்லிட்டு சில வேலை வீட்டில் இருந்து சொல்லுவாங்க ரெஸ்ட் பண்ணி நம்ம டயர்ட் ஆகிட்டோம்ல, சில வேலையில் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இந்த ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டு சமூகத்துக்கு ஜெபிப்பதை நிறுத்தி விட வேண்டாம். இந்த சூழ்நிலையில் மத்தியில் அதிகமாக ஜெபிப்போம். நிச்சயமாகவே பிரியமாகவே ஆண்டவர் தேசத்தில் கூட ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நாளாகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவள் ஜெபங்களை கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் பிரியமான நிச்சயமாகவே தேசங்களில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்புகிறேன். Hallelujah. Surely God going to bring a changes in our nation. ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வருவார் என்று விசுவாசி ஜெபம் பண்ணுங்க. பிரியமானே, சொந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இட்டே விடாம ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தேசத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே, மலேசியா தேசத்துல ஐஷியன் கண்ட்ரியில பார்க்கும் பொழுது அதிகமாக சுகம் பெற்றிருக்கிற ஒரு நாடு மலேசியா என்று சொல்லி இன்னைக்குள்ள நியூஸ்ல நான் பார்த்தேன். ஸோ பிரேம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படியாக நம் தேசங்கள் நம் ஜெபங்களை கேட்டு அநேக பேருக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மரண எண்ணிக்கை இன்னும் குறைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம், வேண்டாண்டதை சொல்லி ஸ்டாப் பண்ணுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் அதிலே நமக்கு விடுதலை கொண்டாடுவார். பிரியமானே, அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு வகையான பீக் சீசனை கடந்து போகிறோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல மரணம் வரக்கூடாது, இதுக்கு மேல இன்னும் பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லி விடாப்படி ஆண்டு சமயத்துல இரவும் பகல அழுது ஜெபம் பண்ணுவோம். பிரியமானே, கர்த்தர் நிச்சயமாகவே தேசங்களை பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்க. உங்க ஜெபங்கள் நிச்சயமாக தேசத்துல மாற்றத்தை கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஜெபிக்க 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 கர்த்தர் நிச்சயமாகவே தேசங்களில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெகு நாட்களாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிற காரியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே இந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டு கர்த்தாவே. அநீதி நிறைந்த அந்த நியாயாதிபதி அந்த ஏழைக்கு அந்த வேலை உதவிக்கு உதவி செய்வான் என்றால் ஆண்டவரே, இரவும் பகலும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கை நீ நியாயத்தை செய்வீர், நீர் கொண்டு வருவீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் வீணில போகாது என்று சொல்லி நாங்கள் நிச்சயித்திருக்க நம்புகிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே பதிலை தருகின்ற கர்த்தர் நீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகள் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. சோர்வை நாங்கள் மேற்கொள்வதற்கு உங்கள் பலத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில கூட ஆண்டவரே தேசம் முழுவதுமாக, நாடு முழுவதுமாக, அகில உலகமே பரவி இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தேசங்கள மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், எதிரியோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே எங்கள் தேசங்கள்ல கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவீர் என்று சொல்லி, இந்த மரணத்துடைய எண்ணிக்கையை ஆண்டு ஸ்டாப் பண்ணுவேன் என்று சொல்லி நம்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய தலையீடு எங்க நாடுகள்ல, உலக நாடுகளை எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே நீர் மாற்றத்தை கொண்டு வருவீர் என்று சொல்லி நம்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு மரணங்கள் ஆண்டவரே, எவ்வளவு மரணங்களை நாங்கள் நாடு முழுவதுமாக பார்க்கிறோம் ஆண்டவரே. உலக நாடு முழுவதுமாக மரண ஓலல் ஆண்டவரே. இந்த மரண ஓலலை கர்த்தர் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே உலக நாட்டின் மீது அமரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஐயா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் இருக்கிற எங்க ஆண்டிக்காக, அங்கிளுக்காக ஜெபிக்கிற, தாத்தாமார்கள், பாட்டிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், அப்பாமார்கள், அம்மாமார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் சுகப்படுத்தும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாரும் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு ஆள் விடாம எல்லாரும் சுகப்படுத்தும் ஆண்டவரே. தேசத்துல ஆண்டவரே சுகமே இல்லாம இருக்கு ஆண்டவரே. அகில உலகமே ஒரு வியாதி பிடித்த நிலைமையில இருக்கு கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க குணமாக்குங்க Lord, heal our land Lord. எங்க தேசத்தை கர்த்தர் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ மரணத்தை தழுவி கொண்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆற்றவும் தேற்றவும் பலப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போய் குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.